பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் மேட்ச் ரெஃபரி கிட்ட ஒரு அபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் தேர்ட் ஓடிஐல 2 பாலுக்கு 12 அடிக்கும் போது ஒரு பால் ரிஷத் ஹுசைன் போட்டாரு. ஷஹீன் அஃப்ரிடி பேட்ல பட்டு கீப்பர்ட்ட போயிருச்சு. பட் அம்பையர் வைடு கொடுத்திருந்தாரு. அதுக்கு பங்களாதேஷ் டீம் ரிவ்யூ கேட்டாங்க. பட் இப்ப பாகிஸ்தான் பண்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் அந்த ரிவ்யூவை ஸ்ட்ரெயிட்டாவே எடுக்கல. அவங்க பிக் ஸ்கிரீன்ல ரீப்ளேயை பார்த்துட்டு எடுத்தாங்க. அண்ட் அந்த 15 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் ரிவ்யூ கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சீரிஸே டன் அண்ட் டஸ்டட் ஆயிருச்சு. இந்த கம்ப்ளைண்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னு தெரியல. ஒருவேளை நிஜமாவே பங்களாதேஷ் பிளேயர்ஸ் ரீப்ளேயை பார்த்துட்டு தான் ரிவ்யூ எடுத்திருந்தாங்க அப்படின்னா அம்பையர் சைட்ல இருந்து மேபி அப்பாலஜி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா இருக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம். நான் இந்த வீடியோவில் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஷஹீன் அஃப்ரிடி பேட்ல பட்டதுக்கு அப்புறமாவும் அவர் வைடுன்னு அப்பீல் பண்ணாரு. இதை பத்தி ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் பேசுறவங்க பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். க்ளோஸா அந்த ரீப்ளே பார்த்தப்போ தான் தெரிஞ்சு ஷஹீன் அஃப்ரிடியோட பாட்டம் ஆஃப் த பேட்ல தான் அந்த எட்ஜ் பட்டிருந்துச்சு. அது மேபி ஷஹீன் அஃப்ரிடிக்கு ஃபீல் ஆகாமலும் இருந்திருக்கலாம். அதனால கூட ஒரு வைடு அப்பீல் பண்ணிருக்கலாம். ஸோ நான் அப்படி ஒரு கமெண்ட் மேக் பண்ணதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் சீரிஸ்ல ஒரு மேட்ச்லயும் ஏதாவது நடந்துட்டே இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐபிஎல்ல தான் வைடு நோ பால்க்கு ரிவ்யூ கேட்க முடியும். அப்புறம் எப்படி இன்டர்நேஷனல் மேட்ச்ல பங்களாதேஷ் இப்படி ரிவ்யூ கேட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. பங்களாதேஷ் வைடுக்காக டைரக்டா ரிவ்யூ கேட்கல. எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணி ரிவ்யூ கேட்டாங்க. பட் அந்த பால் அவரோட பேட்ல பட்டிருக்கு அப்படின்றதுனால வைட ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. பட் பங்களாதேஷ் கிட்ட இருந்து ரிவ்யூ எடுத்துட்டாங்க. பங்களாதேஷ் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரூல்ஸை கிளவரா யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரிவ்யூ லாஸ்ட் ஆகிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. பட் அந்த ஒயிட் டிசிஷன் ரிவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்றது ஒரு நல்ல டிசிஷனா போயிடுச்சு அவங்களுக்கு. ஏற்கனவே பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் மேட்ச்லயும் இதே மாதிரி ஒரு ஒயிட் டிசிஷனால பிரச்சனை வந்துச்சு. இங்கேயும் ஒரு இஷ்யூ வருது. இந்த ரிவ்யூ தப்பா யூஸ் பண்ணிட்டாங்களா கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் மாதிரியே கூடிய சீக்கிரம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் வைடு நோ பாலுக்குலாம் ரிவ்யூ கேட்க அலோவ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் லாஸ்ட் ஓவர்ல மட்டுமாவது அலோவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன். இப்போ அதான் சொல்றேன்.